ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது விவசாயிகளுக்கு ஆதார் அட்டை போன்ற ஒரு புதிய அட்டை கொடுக்க போகிறாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ இந்த அட்டைக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் இந்த அட்டையின் மூலம் நமக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்க போகுது, ஸோ இந்த அட்டைக்கு நம்ம எங்கே போய்ட்டு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது தமிழக அரசு தரப்பிலிருந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் விவசாயிகள் நில உடைமை பதிவுகளை சரிபார்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்க்கணும். அந்த திட்டத்திற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் அட்டை கம்பல்சரி இருக்கணும், நிலப்பட்டா, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண், இந்த 3 மட்டும் இருந்தாவே போதும். நம்ம இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம பயன்பெறலாம். சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் எதற்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுகள் தரமானது அரசின் மானிய திட்டங்கள் மற்றும் பலன்களை விவசாயிகள் எளிதாக பெற ஒரு தனிப்பட்ட அடையாள எண்ணை பெற உதவுகிறது. விவசாயம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி பெற இப்போதே பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ விவசாயத்துறைக்கு ஒரு முழுமையான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உருவாக்க இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு புரட்சிகரமான முயற்சியாகும். இதன் முக்கிய நோக்கம் விவசாயிகளை பல்வேறு அரசாங்க திட்டங்கள் மற்றும் சேவைகளுடன் டிஜிட்டல் முறையில் இணைப்பதாகும். இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் பயிர்கள், நிலம் மற்றும் விவசாய நுட்பங்கள் தொடர்பான அனைத்து முக்கிய தகவல்களையும் ஒரே இடத்தில் பார்க்க முடியும். அக்ரிஸ்டாக் என்பது விவசாயிகள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு இடையே டிஜிட்டல் சேவைகளை இணைக்கும் ஒரு பல அடுக்கு ஆகும். இந்த அமைப்பு விவசாயிகளுக்கு சிறந்த விவசாயம், அரசு திட்டங்களின் நன்மைகள் மற்றும் மண் ஆரோக்கியம் தொடர்பான தகவல் உள்ளிட்ட விவசாயத்திற்கு தேவையான பல்வேறு டிஜிட்டல் சேவைகளை இது வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். அதில் சொல்லியிருப்போம் ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சிறப்பு முகாம்கள்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸோ ஈரோடு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக சிறப்பு முகாம்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ புதிய அப்டேட் என்ன அப்படின்னா நீங்கள் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அக்ரிஸ்டாக் விவசாயி ஒரு புதிய சேவை சிஎஸ்சியில் நேரடியில் உள்ளது. இப்போது விஎல்இ டிஜிட்டல் சேவா கனெக்டை பயன்படுத்தி விவசாயிகள் பதிவு செய்ய தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎஸ்சி விஎல்இ வச்சுருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்சி சென்டரில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்னலாம் பயன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அடையாள எண் ஆதார் எண் போன்றது. இதை வைத்து இனிவரும் காலங்களில் விவசாயம் சார்ந்த, அதாவது வேளாண்மை துறையாக இருக்கட்டும், தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கூட்டுறவு கடன் சங்கங்கள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, சர்க்கரைத்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, வங்கிகள், நீர்வளத்துறை போன்ற 24 துறைகளில் வழங்கப்படும் மானியம், நலத்திட்டங்கள் மற்றும் வங்கி கடன் போன்றவற்றிற்கு இந்த அடையாள எண் இன்றியமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆதார் எண் போன்றே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு அந்த ஐடி ஆயிடுச்சா இல்லையா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ். யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்திருக்கும். ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது. அதாவது நம்ம நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளது அப்ரூவல் ஆச்சா, என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுமா, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும். ஸோ அதுக்கு அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரௌசர் வந்துடுங்க. நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். அக்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அக்ரிஸ்டாக் அப்படின்னு வரும். அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்து ஃபஸ்ட் லிங்காக வரும். ஸோ அதையும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி சென்டர் மூலமாகவே ஸோ இந்த பேஜ் ஆக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியல்ஸு ப்ளஸ் ஃபார்மர் இவங்க 2 பேர்த்துக்கும் லாகின் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அஃபீஷியல்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு உண்டான அங்கீகரிக்கப்பட்ட ஆஃபீஸர்ஸ் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணது இங்கே பாருங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த என்ரோல்மெண்ட் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணது வரக்கூடிய அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை இங்கே கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து, விவசாயியோட ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 3 டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, அதுக்கடுத்தா உங்கள் நிலத்திற்குரிய பட்டா மற்றும் சிட்டா, அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அந்த ஆதாரோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர். இந்த 3மே இருந்தால் நீங்களும் நில உடைமை பதிவுகளில் பதிவு செஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இதை கம்பல்சரி பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா
மத்திய மற்றும் மாநில அரசுகள் தரக்கூடிய மற்றும் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு உதவித்தொகையாக இருக்கட்டும், அது போக பார்த்திங்க அப்படின்னா பயிர் காலத்தில் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, பேரிடர் காலத்தில் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எல்லாமே பார்த்திங்கன்னா இதை சார்ந்து தான் இனிமேல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்காக நீங்கள் கண்டிப்பாக இதை ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி சென்டர் மூலமாகவே நம்ம இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டரில் நீங்கள் ஒவ்வொரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஊர்லேயே வித்தின் 5 to 10 minutes நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக்கர்.